ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மம்மிமாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பீஸா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நான் இதில் வந்து 2 விதமாகவும் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். ஒன்று வந்து அவனில் வச்சு எடுக்கிறது, இன்னொன்று வந்து ஆர்டினரியாக பேனில் வச்சு எடுக்கிறது. ஏன்னா சில பேர் வீட்டில் அவன் இருக்காததுனால நம்ம வந்து பேனில் வச்சு எடுக்கிறதையும் இதில் காமிச்சிருக்கோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் 2 கப்பு மைதா, ஈஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், சுகர் 1 டேபிள் ஸ்பூன், சால்ட்டு 1 டேபிள் ஸ்பூன், ஆயில் 2 டேபிள் ஸ்பூன். ஃபஸ்ட்டு நம்ம ஈஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சுகரை எடுத்துக்கோங்க. சுகரை வந்து எடுத்து ஃபஸ்ட்டு ஒரு கிண்ணத்தில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வார்ம் வாட்டர் அதில் ஊற்றிக்கோங்க. சுகர் நல்லா டிசால்வ் ஆகணும்னா 3/4 கப்பு தண்ணி ஊற்றிக்கணும். சுகர் நல்லா டிசால்வ் ஆனதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட்டை போட்டு ஆக்டிவேட் பண்ணிடுங்க. இது 10 மினிட்ஸ் ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறமா மைதா மாவில் போட்டு நல்லா பிசையணும். 15 மினிட்ஸ் நல்லா பிசைஞ்சிக்கிட்டே இருங்க. அந்த மாவு வந்து நல்லா பிசையணும். நீங்கள் 15 மினிட்ஸ் வந்து நல்லா பிசைஞ்சிட்டே இருந்தாலும் சாஃப்டாக இருக்கும். பிசைஞ்சு பால் மாதிரி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? இப்போ வந்து இந்த மாவு என்ன செய்யணும்னா, இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா ஃபோல்ட் பண்ணி உள்ளே ஃபோல்ட் பண்ணி ரவுண்டாக உருண்டையாக ஆக்கிட்டு அது மேலே காயாமல் இருக்கிறதுக்காக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா அப்படியே கொஞ்சம் ஊற்றி தடவி வச்சுக்கோங்க. தடவி வச்சுட்டு அதை வந்து ஒரு காட்டன் துணி இருந்தால் காட்டன் துணியில் முடிக்கலாம், இல்லைன்னா பிளாஸ்டிக் கவரை போட்டு முடிக்கோங்க. பாலித்தீன் பேக்கை 1.5 hours அப்படியே விட்டுருங்க ரூம் டெம்பரேச்சரில். அதுக்கப்புறம் மாவை வந்து இப்படி அமுக்கி பார்க்கணும், நல்லா குழி விழுவணும். திருப்பி அதை வந்து 10 மினிட்ஸ் இல்லைன்னா 5 மினிட்ஸ் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சு தட்டு வச்சு மூடி வச்சுருங்க. சும்மா சாதாரண தட்டு வச்சு மூடிடலாம். 10 மினிட்ஸ் அதை வந்து அப்படியே விட்டுருங்க. இப்பயும் கொஞ்சம் லைட்டாக ஆயில் தடவிட்டு பிளேட் போட்டு மூடிடுங்க. இப்போ எடுத்தாச்சு மாவு. இந்த மாவை வந்து நம்ம 2ஆக பிரிச்சுக்க போகிறோம். ஒன்று வந்து பேனில் வச்சுக்கிறதுக்கு, இன்னொன்று வந்து அவனில் வைக்கிறதுக்கு. பெரிய சைஸ் வந்து பேனில் வச்சுக்கலாம், சின்ன சைஸ் வந்து பெரிய சைஸ் வந்து அவனில் வச்சுக்கலாம், சின்னதை வந்து பேனில் வச்சுக்கலாம். இப்போ வந்து பேனில் வைக்கிறதுக்கு பீஸா பிளேட் மேலே மைதாவை டஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாவை அப்படியே வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாவில் ஃபோர்க் வச்சு அங்கங்கே அப்படியே குத்தி விட்டுக்கணும். அப்போ தான் வந்து உப்பாமல் இருக்கும், இல்லைன்னா பஃப் மாதிரி உப்பிடும். அதனால நல்லா ஃபோர்க் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஓட்ட போட்டுக்கோங்க லைட்டாக. அதுக்கப்புறமா இது மேலே பீட்சா சாஸை தடவி வைக்கணும். பீட்சா சாஸை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க மேலே. அப்புறம் மொஸரெல்லா சீஸ் இருக்கு இல்லையா, சீஸை வந்து கிரேட் பண்ணிக்கணும். கிரேட் பண்ணி அதுவும் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இதுக்கு மேலே வந்து உங்களுக்கு தேவையான, உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸோ இல்லைன்னா மஷ்ரூம், பன்னீர் கூட வைக்கலாம். எது பிடிக்குமோ அதை நீங்கள் வச்சுக்கலாம். நான் வந்து இப்போ கேப்சிகம் வைக்கிறேன். கேப்சிகம், பேபிகார்ன், ஆலிவ்ஸ் இதெல்லாம் வச்சு நான் டெக்கரேட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்கள்கிட்ட என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதை வச்சு நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கோங்க. ஆனியன் கூட நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம், அதான் நல்லாயிருக்கும். ஆனியன் தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ வந்து அவனில் வைக்கிறதுக்கு பீட்சா ரெடி. இதை வந்து அவனை ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. ப்ரீஹீட் அப்போ 10 மினிட்ஸ் கேப்பில் வந்து நம்ம பேனில் வைக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வந்து பேனில் உப்பு போட்டு அது வந்து கொஞ்சம் 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு திருப்பி பீட்சாவை அதில் வச்சு எடுத்துடணும். இப்போ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் பீட்சா. ஓரளவு நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த பீட்சாவை நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ கட் பண்ணி உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்படியே அவனில் வச்ச மாதிரியே தான் இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க உங்களுடைய குழந்தைங்கெல்லாம். கட் பண்ணணும் உங்களுக்கு எடுத்து காமிக்கும் போது பாருங்களேன், செம்மையாக இருக்கும்.
எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பார்த்தீங்களா? இது வந்து கேக்குனா வந்து சிம்மில் வைக்கணும். ஆனால் வந்து பீட்சானா ஹைலேயே 15 மினிட்ஸ் நீங்கள் அடுப்பில் வச்சுட்டு இருந்தீங்கன்னா போதும். பேனை பீட்சா ரெடியாக. இது அவனில் வச்சு எடுத்துருக்கோம். அவனை வந்து ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு 200 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் வச்சு செட் பண்ணி 15 மினிட்ஸ் வச்சு எடுத்துருக்குறோம். பீட்சா ரெடி.